துவாரகையின் அரசன் 14ஆம் பகுதி. குகைக்குள் நுழைந்த ஜாம்பவான் ஜாம்பவதியுடன் கண்ணன் பேசிக்கொண்டு நிற்பதையும் அவனது கையில் சமந்தக மணி மாலை இருப்பதையும் பார்த்தவுடன் தவறாக எண்ணிவிட்டார். வேகமாக கண்ணனை நெருங்கி சமந்தக மணி மாலையை பறித்தார். அடே, யார் நீ? நான் இல்லாத வேளையில் என் பெண்ணோடு உனக்கென்ன பேச்சு? யாரை கேட்டு இந்த மாலையை கையில் எடுத்தாய் என்று கேள்வி கணை தொடுத்தார். கண்ணனோ ஜாம்பவானின் பேச்சை ரசிக்க தொடங்கினார். ஒரு பிறப்பு கடந்து மறுபிறப்பில் காணும் போது ஏற்படும் சிலிர்ப்பு வேறு. அப்படியே ராமனாக அவதரித்த போது ஜாம்பவான் உடனிருந்த தருணங்கள் மனதில் தோன்றத் தொடங்கின. அன்று கண்ட அதே தோற்றம். அனுமன் கொண்டு வந்த சிரஞ்சீவி மூலிகையை உட்கொண்டவர்களில் ஜாம்பவானும் ஒருவர். அதன் வீரியம் மற்றும் தபோசக்தி கூடவே தான் விரும்பும் வரை மண்ணில் ராமநாபம் ஜபம் செய்தபடி உயிர் வாழ விரும்பிய அந்த விருப்பம், இதெல்லாமே ஜாம்பவானை இந்த நொடி வரை உயிர் துடிப்புடன் வைத்திருப்பதை கண்ட கண்ணனின் மனதிற்குள் ஜாம்பவான் தொடர்பாய் மேலும் எவ்வளவோ எண்ணங்கள் அவ்வளவும் ஞாபகத்திற்கு வந்தன. ஆனால் ஜாம்பவானுக்கு அது தெரியவில்லை. கண்ணன் மமதையோடு பதில் கூறாமல் நிற்பது போல் தோன்றியது. அதே வேளை ஜாம்பவதி இடையிட்டு, தந்தையே, இவர் யாரென்று தெரிந்தால் என்று ஆரம்பித்தாள். அவளை முறைத்து பார்த்த ஜாம்பவான், அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேனே, ஆனால் வாயை திறக்காமல் இவன் பார்ப்பதை பார்த்தால் இவன் இந்த மணியை அபகரிக்க வந்த ஒரு மாயாவி போலவே தெரிகிறது. ஆனால் எந்த மாயாவி ஆனாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது. நான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் அத்தியந்த பக்தன். அவராலேயே ஜாம்பவான் என விளிக்கப்பட்டவன் என்றார். அதை கேட்ட கண்ணனும் ஜாம்பவானை சீண்டத் தொடங்கினார். அது யார்? ராமச்சந்திரமூர்த்தி எங்கோ கேள்விப்பட்ட பெயராக இருக்கிறதே. என்ன, ராமச்சந்திரமூர்த்தி யாரா? அட பாவி, ஒரு அவதார மூர்த்தியை தெரிந்திராத நீ எல்லாம் ஒரு மனிதனா? உன்னோடு நான் பேசுவது கூட பாவம். முதலில் இங்கிருந்து வெளியேறு. நான் வெளியேறுவது இருக்கட்டும், நீ வார்த்தைக்கு வார்த்தை கூறும் அந்த ராமச்சந்திரன் என்னை விட பெரியவனா? என்ன கூறினாய்? ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை விட நீ பெரியவன் என்கிறாயா? அவரை விட பெரியவர் என்றொருவர் சர்வ லோகங்களிலும் கிடையாதே. அப்படி இருக்க நீ அவரை விட பெரியவன் போல பேசுகிறாயே. உன்னை என்ன செய்கிறேன் பார். ஜாம்பவான் அருகிலிருந்த கதாயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு யுத்த வீரனை போல் முன் வந்தார். அடே அப்பா, இப்படி கதாயுதத்தோடு வந்தால் நான் பயந்து விடுவேனா? கண்ணனும் கேட்டார். என்றால் என்னோடு மோது. என் மூர்த்தியை சாதாரணமாக கருதிய உன்னை நான் வதம் செய்யாது விடமாட்டேன். அங்கே இருவருக்குமிடையே யுத்தம் மூண்டுவிடும் ஆபத்து உருவாகவும் ஜாம்பவதி குறுக்கே புகுந்தாள். தந்தையே, நான் கூறுவதை கேளுங்கள். இவர் நீங்கள் நினைப்பது போல் மாயாவி அல்ல என்று கதறினாள். இருக்கலாம், ஆனால் எப்போது என் ராமனை ஏளனமாக பேசினானோ அப்போதே அவன் எதிரியாகிவிட்டான். இவனுக்கு நான் யார் என்பதை காட்டுகிறேன். போதும், முழுவதுமாக என்னை பேச விடுங்கள் என்று கூறிய ஜாம்பவதியை கண்ணன் தடுத்தான். பெண்ணே, நீ இனி பேசாதே. இவர் வீரத்தை நானும் பார்க்க விரும்புகிறேன் என்றார். என்ன துணிச்சல் உனக்கு? என் வீரத்தை காண நீயும் விரும்புகிறாயா? இந்தா, வாங்கிக்கொள். ஜாம்பவானின் கதாயுதம் கண்ணனின் தோளில் மோதியது. குகைக்குள்ளேயே யுத்தம் தொடங்கியது. அங்கிருந்த துவாரகா வாசிகள் விக்கித்து போயினர். அதில் இருவர் மட்டும் பலராமர் மற்றும் சத்ராஜித் ஆகியோரிடம் தகவல் தர புறப்பட்டனர். ஏய் மாயாவி, நீ எவ்வளவு தாங்கினாலும் உன் மேனியை நான் புண்ணாக்காது விடமாட்டேன் என்றபடியே கதாயுதத்தை போட்டுவிட்டு கண்ணனோடு கட்டி புரண்டு சண்டையிடத் தொடங்கினார். கண்ணனோ பலே, ஆஹா, அற்புதம் என்று சிலாகித்தார். ஆனால் ஜாம்பவானோ மேலும் மூர்க்கமாகிவிட்டார். யுத்தம் தொடர்ந்தபடியே இருந்தது. இதற்கிடையில் விஷயம் அறிந்து ஆச்சரியப்பட்டு போனார் பலராம சுவாமி. அதைவிட அதிர்ச்சி வயப்பட்டான் சத்ராஜித். சமந்தகமணி ஜாம்பவான் வசம் இருப்பதும் கண்ணனோடு யுத்தம் நடக்கும் விஷயமும் அவனை வாயடைக்க செய்துவிட்டது. ஆனால் சத்யபாமா கண்ணன் யுத்தம் செய்வதை அறிந்து பதைபதைத்தாள். சத்ராஜித்திடம், தந்தையே, தாங்கள் நேரில் சென்று யுத்தத்தை நிறுத்தி உண்மையை எல்லோரும் உணரும்படி செய்யுங்கள் என்றாள். இங்கே பாமா பேசிக்கொண்டிருக்கும் போதே
பலராம சுவாமி ஒரு படையோடு காட்டிற்கு புறப்பட்டு விட்டார். சத்ராஜித்தின் அரண்மனைக்கு வெளியே புழுதி பறக்க செல்லும் குதிரைகளின் ஓட்டம் சத்ராஜித்தை கட்டி போட்டு விட்டது. கூடவே ஒரு இனம் புரியாத கூச்சம். கண்ணனை கள்வன், மாயாவி என்று இகழ்ந்ததை எண்ணி வெட்கப்பட்டான் சத்ராஜித். தந்தையே, தாங்கள் தயங்குவது எனக்கு புரிகிறது. உங்களால் கரடி மனிதனிடம் அடிபட்டு கொண்டிருக்கிறார் கிருஷ்ண பிரபு. முதலில் அவர் மேல் பழி, இப்போதோ அவர் மேல் வலி, காயம். எல்லாம் உங்களால் தான். என்ன பரிகாரம் தேடப் போகிறீர்கள்? பாமாவின் கேள்விக்கு சத்ராஜித்தால் பதில் கூற முடியவில்லை. எப்போது அந்த மணி உங்கள் வசமானதோ அப்போதே நீங்கள் மிகவும் மாறிவிட்டீர்கள் தந்தையே. அதை பதவிக்காக வைத்து கொள்ளவும் உங்களால் முடியவில்லை. அன்று கிருஷ்ணபிரபு கூறியது போல மணியை பலராம சுவாமியிடமோ இல்லை உக்ரசேன அரசரிடமோ தந்திருந்தால் இன்று சித்தப்பா இறந்து போகவும் நீங்களும் தலைகுனிந்து நிற்கவும் தேவை இருக்குமா? பாமாவின் பேச்சை கேட்ட சத்ராஜித் ஒன்றும் பேச முடியாமல் நின்றான். 14ஆம் பகுதி நிறைவடைந்தது.